ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டாபிக் ஓலாவை பற்றி பேச போகிறோம். ஓலா அப்படின்னாலே நிறைய பேர் காண்டாயிடுவீங்க. ஆனால் நீங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிங்க. ஓலா என்ன தான் இப்போ மார்க்கெட்டில் சில விஷயங்கள் குளறுபடி பண்ணாலும் அவங்க ஃப்யூச்சர் பிளானில் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதை பற்றின டிஸ்கஷன் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அண்ட் குறிப்பாக அவங்களோட பேட்ரி மேனுஃபேக்சரிங் இப்போ இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது வெகு சிலர், அதுவும் இந்தியாவில் பேர் விட்டு எண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது எலக்ட்ரிக் டூ வீலர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஓலா தான் அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான சப்சிடி அதனால தான் அவங்க டூ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஈவன் பெரிய ஜெயின்ஸை நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். பஜாஜ் சேட்டக்காக இருக்கும், பஜாஜாக இருக்கட்டும், டிவிஎஸ்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஹீரோவாக இருக்கட்டும், இவங்களே இன்னும் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் கொண்டு வரல. பட் ஓலா ஆல்ரெடி அதோட பைப்லைனில் இருக்காங்க. இன்னும் 1 இயரில் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட நியூ பேட்ரிஸு வர இருக்கிறதுக்கு. அது என்ன பேட்ரி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். என்ன பேட்ரி, இதனால் என்ன பெனிஃபிட், ஃப்யூச்சரில் ஓலா வாங்குறவங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட். இப்போ பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எதுவும் பெனிஃபிட் இல்லை. பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த புது பேட்டரியால் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அண்டு இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்குமே ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பேச போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஆர் மார்க்கெட் பிளேஸ், இது ஃபுல்லாக காட்டன் டிஷர்ட்ஸு, காட்டன் பேண்ட்ஸு எல்லாமே இருக்குது, அவைலபிள் இருக்குது. அண்ட் டிஆர் பனியன்ஸ் அவைலபிள் இருக்குது. எல்லாம் சூப்பர் 100% காட்டனில் நம்ம பியூர் ரெட் லேபிள் குவாலிட்டியில் நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா பயோ வாஷ்டு, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வெளியில் வாங்கும்போது இவ்வளோ நல்ல குவாலிட்டியில் கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஸோ அப்படியே நம்ம பார்த்து ஒன்று ஒன்றும் பண்ணிகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நம்மளோட டிஆர் மார்க்கெட் பிளேஸில் போய்ட்டு உங்களோட டிஷர்ட் என்னவோ நீங்கள் சைஸ் 1 or 2 நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பல்க் ஆர்டர் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. எல்லாமே நம்ம காம்படிட் ப்ரைஸில் நம்ம பல்க் ஆர்டர்னால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஓலாவோட பேட்ரி மேனுஃபேக்சர் அவங்களோட ஓன் பிளான்ட்டு இந்தியாவில் கிருஷ்ணகிரியில் ஏற்கனவே அவங்க கிகா ஃபேக்ட்ரி மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிருஷ்ணகிரியில் ஏக்கர் கணக்கில் அவங்க லேண்ட் அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் பேட்ரி மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் கார் மேனுஃபேக்சரிங், இதெல்லாம் அவங்களோட சைட்லைனில் இருக்குது. அடுத்தது பைக் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஃப்யூச்சர் பைக் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கான பேட்ரிஸ் எங்கேருந்து இப்போ வரும் அப்படின்னும்போது ஓலா அவங்களோட ஓன் டிசைன் பேட்ரி அப்படின்றது. இது ஓன் டிசைன் பேட்ரியா அப்படின்றது உடனே ஒரு கேள்விக்குறி. 4680 அப்படின்ற இந்த பேட்ரி சீரீஸ் இது லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் அப்படின்னு கேட்பீங்க. கிடையாது. இது என்எம்சி பேட்ரி தான். பட் என்எம்சி செல்லையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சேஃப்டி ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், அதோட ப்ரைஸ் ஆஸ்பெக்ட், எனர்ஜி டென்சிட்டி, இதெல்லாம் கூடுதல் அம்சமாக அதில் பேக்கேஜாக வருது. ஸோ இது என்ன பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4680. ஸோ இதில் 46 மில்லிமீட்டர் இதோட டயா அண்ட் 80 மில்லிமீட்டர் இதோட ஹைட் அப்படின்ற அந்த பேட்ரியோட ஸ்பெசிஃபிகேஷனை தான் 4680 பேட்ரி அப்படின்றது இதோட டைப்பு. இது ஃபுல்லாக ஓலாவோட ஓன் பேட்டன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேட்டன்ட்லாம் வச்சுருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா 200 விதமான பேட்டன்ட் அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. இதோட டிசைனாக இருக்கட்டும், இதோட ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே இவங்க 200 விதமான பேட்டன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க அவங்களோட ஓன் டெக்னாலஜிக்கு. பட் இந்த 4680 இவங்களோட டெக்னாலஜியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது கொஞ்சம் அப்படியே கடந்த காலம் போனீங்கன்னா 2020 பேட்ரி டே அப்போ டெஸ்லா அனௌன்ஸ் பண்ண அவங்களோட புது செல் சைபர் ட்ரக். அண்டு அவங்களோட சைபர் ட்ரக் தெரியும்ல, பாருங்கள், அது ட்ரக்கா இல்லை அது வேற்று கிரகத்துலேருந்து வந்த வண்டியா அப்படின்னு தெரியாது. ஃபுல்லாக ஸ்டீல் பாடியில் பண்ணியிருப்பாங்க. சைபர் ட்ரக் தெரியாதவங்க போய் சைபர் ட்ரக்குன்னு போட்டு பாருங்கள். டெஸ்லாவோட ஓன் சைபர் ட்ரக்கு. ஓகே, ஸோ அது ட்ரக்குனா அப்போ எந்த அளவுக்கு பேட்ரி பவர் இருக்கணும்னு பாருங்கள். ஒரு ட்ரக்கை இழுக்கணும், அந்த ட்ரக்கோட அதுவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் கூட இந்தளவுக்கு, பெட்ரோலோ டீசலோ எந்த கம்பஷன் இன்ஜின் கூட இந்தளவுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பில்டு குவாலிட்டியில் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் டெஸ்லா அந்தளவுக்கு பில்டு குவாலிட்டியில் பண்ணியிருக்கிற இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்த ஃபஸ்ட்டு பேட்ரி தான் இந்த 4680 அப்படின்ற இந்த என்எம்சி செல்லு. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட மாடல் ஒய் அப்படின்ற அந்த காருக்குமே இந்த பெரிய பேட்ரி யூஸ் பண்ணுறாங்க. இது ஏன் பெரிய பேட்ரி அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த பேட்டரியோட செல் சைஸ் நார்மல் பேட்டரியோட ஒரு 3 மடங்கு பெருசாக இருக்கும்.
நம்ம பழைய குண்டு பேட்டரி இருக்கும்ல, அந்த அளவுக்கு அந்த மில்லிமீட்டர் சைஸை நீங்களே வச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய பேட்டரி வரும்னு நினைக்கிறாங்க. குண்டு பேட்டரி அது. நார்மல் டபிள்யூ பேட்டரி மாதிரி இருக்காது. இது வந்து அந்த காலத்தில் இந்த டார்ச் லைட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, பெரிய பேட்டரி, குண்டு பேட்டரி அந்த மாதிரி இருக்கும் இந்த பேட்டரி. இந்த பேட்டரியை அவங்க டெஸ்லா ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபர் ட்ரக் மாதிரியான ஒரு பெரிய ஜந்து மாதிரி இருக்கிற இவ்வளோ பெரிய ட்ரக்கை ஓட்டணும் அப்படின்னும் போது ஒரு பெரிய பேட்டரி பேக் இருக்கணும், அதுக்கான சக்தியும் இருக்கணும். ஸோ ஹையர் எனர்ஜி டென்சிட்டி இருக்கணும், ஹை பவரும் அது வெளிப்படுத்தணும், அதே நேரத்தில் ஹை எனர்ஜி டென்சிட்டியும் வந்து அது வெளியிடணும். அண்டு அதிகபட்ச சேஃப்டி இருக்கணும். ஏன்னா என்எம்சி செல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், சேஃப்டி குறைபாடுகள், அதோட ஹீட் டிசிபேஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப புவராக இருக்கும் கம்பேர் டு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட். ஆனால் இந்த என்எம்சிலேயே ஒரு நல்ல ஒரு ஹீட் டெசிபேஷன் இருக்கிற ஒரு பேட்ரி அப்படின்னு சொல்லும்போது இந்த 4680. ஸோ அதிக ஹீட் வெளியிடாது அப்படின்னு சொல்லாமே. இப்படி ஒரு ட்ரக்கை ஹேண்டில் பண்ணும்போது அது எவ்வளோ ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ அப்படி ஒரு ட்ரக்குக்கான வடிவமைச்ச ஒரு பேட்ரி, அப்படி டெஸ்லாவால் வடிவமைக்க பேட்ரி தான் இந்த 4680 பேட்ரி. இது 2021க்கு அப்புறம் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் லைனப்பில் விட்டாங்க. இப்போ சைபர் ட்ரக்கில் அவங்க அடுத்தடுத்து வந்துட்டாங்க. இதுவே பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 2 ஜென்ரேஷன் வந்து டெஸ்லா முன்னேறி போயிட்டாங்க. சரி, இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னும் போது இது வந்து ஹை எனர்ஜி டென்சிட்டி. ஓகே, ஸோ ஒரு 10 பேட்ரி பண்ணுற வேலையை வந்து இது ஒரே பேட்டரியை பண்ணிடும். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பர் ஹீரோ பேட்ரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் அதிக எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு வெஹிக்கிள்குள்ளே அதிக எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ண, இப்போ அதிக எனர்ஜி ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வண்டியில் ஒரு 2 வீலர்லேயே வச்சுக்கோங்க, ஒரு 5 கிலோவாட் பேட்ரி இருந்ததுன்னா அதோட டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக போகும்ல. ஸோ எவ்வளோ பேட்ரி கெப்பாசிட்டி வச்சுருக்கணும் அதுக்களவுக்கு வந்து அது அந்த வண்டிக்கு சக்தியும் கிடைக்கும், அந்த வண்டியால் அதிக தூரமும் போக முடியும். ஸோ ஹை எனர்ஜி டென்சிட்டி ஈக்குவல் டு ஹை மைலேஜ். ஓகே, ஸோ மைலேஜ் கன்சிடர் பண்ணும்போது இந்த ஹை எனர்ஜி டென்சிட்டி யூஸ் ஆகுது. அதேமாரி இவங்க கிலோகிராமில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க, இவ்வளோ கிலோகிராமுக்கு இவ்வளோ சக்தி அப்படின்னும் போது பாஸ்ட் பேட்டரியோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கூடுதல் எனர்ஜி டென்சிட்டியாக இருக்குது அப்படின்றது தான் இந்த ஆய்வுலலாம் சொல்கிறது. அண்டு இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஹை பவரும் வெளியிடும். ஓகே, எனர்ஜி டென்சிட்டி மட்டும் கிடையாது, உங்களுக்கு அதிக சக்தியை வெளிப்படுத்தும். ஓகே, ஸோ அதிக சக்தியை வெளிப்படுத்தும் அப்படின்னும் போது ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடை ஒரு ஸ்ட்ரெச் போகிறாங்க, ஒரு ஸ்பீடை எடுக்கிறாங்க அப்படின்னும் போது பேட்டரியிலேருந்து அதிக சக்தி வந்து அது வெளியிட்டால் தான் அந்த பவர் வந்து மோட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அது வந்து ஸ்பீடாக வரும். ஸோ அதிக சக்தியும் வெளியிடும். அதே நேரத்தில் ஹீட் டிசிபேஷன், ஸோ இவ்வளோ சக்தி வெளியில் வருது அப்படின்னும் போது ஹீட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இது ஹீட் கண்ட்ரோலும் ஆகுது அப்படின்றாங்க இந்த பேட்டரியில். அண்டு இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் போகாமல் இப்போ என்எம்சிலேயே உருட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு போகும்போது காஸ்ட் வைஸ் அப்படின்னும்போது இந்த பேட்டரியில் காஸ்ட்டை என்எம்சியோட தான் கம்பேர் பண்ணுறாங்க. பழைய செல்ஸோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 to 60% வந்து காஸ்ட் ரிடக்ஷன் ஆகுது, மேனுஃபேக்சரிங்கில் வந்து காஸ்ட் ரிடக்ஷன் ஆகுது அப்படின்றது இந்த 4680வோட ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு பேட்டரியை ஓலா எடுத்திருக்காங்க. இவங்க வந்து 2025ல் இவங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 செல் விகிதத்தில் ஒரு வருஷத்துக்கு 5.4 GHz வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறேன் அப்படின்ற அளவுக்கு இவங்க வெளியிடுறாங்க 2025ல். ஸோ இந்த கான்செப்ட் படி இந்த செல்லை அவங்க வெளியிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களோட புது ஜென்ரேஷன் வெஹிக்கிளில் நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து புது ஜென்ரேஷன் வெஹிக்கிளில் 2025ல் வரப்போகிற வெஹிக்கிளில் இப்போ 4 கிலோவாட் பேட்டரி இருக்குன்னா இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் 4 கிலோவாட் பேட்டரிக்கு 110 செல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களாம். அதை வந்து ரொம்ப கம்மி பண்ணி 40 செல் அந்த விகிதத்தில் மட்டும் கொண்டு வந்துடுவாங்களாம். ஸோ ஒரு 110 செல் பண்ணுற வேலையை வந்து 40 செல் பண்ணிடும். அந்தளவுக்கு வந்து செல் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது அதிகமான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இதனால் அதிக வேஸ்டேஜ் உங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்மிஷன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகும்ல. ஸோ இதெல்லாம் வேஸ்டேஜ் எல்லாம் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு ஓலா தரப்புலேருந்து சொல்கிறது. உங்களோட ப்ரொடக்ஷன் வந்து அப்படியே கிராஜுவலாக 6.4 GW/h அளவுக்கு அவங்க வந்து கிராஜுவலாக ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கே 1,00,000 வண்டியை விற்கிற அளவுக்கு அவங்க வந்து ப்ரொடக்ஷன் மேம்படுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓன் ப்ரொடக்ஷன், ஸோ அதனால் அவங்களுக்கே காஸ்ட் வந்து கம்மியாகிடும், சப்சிடியும் கிடைக்கிது கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்சிடி. ஏன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது உங்களுக்கு டைரக்ட் மேனுஃபேக்சருக்கு பெனிஃபிட், வாங்குகிற நமக்கும் பெனிஃபிட். ஏன்னா அவங்க லாட்டில் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னும் போது
இங்கே நடுவில் எந்த விதமான இன்டர்மீடியட் புரோக்கர்ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து பேட்ரி மட்டும் இல்லை அந்த வண்டியும் சேர்த்து வாங்கணும் அப்படின்னும்போது உங்களுக்கு வாரண்டியாக இருக்கட்டும் அந்த சர்வீஸ் சப்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓலாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தொடர்ச்சியாக நெகட்டிவாக நிறைய வந்துகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் சில பாசிட்டிவ் சைடும் வந்து ஓலாவில் இருக்குது, ஓலா எலக்ட்ரிக்கில் இருக்குது அப்படின்றது நம்ம அதை மறக்கக்கூடாது. இப்போ இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனி வந்து அவங்களோட ஓன் பேட்ரி பண்ணுறாங்க அப்படின்றது கண்டிப்பாக ஒரு ஹைலைட்டட் பாயிண்ட்டாக தான் நம்ம பேசி ஆகணும். ஸோ இது அவங்க குளோபல் ஸ்கேலுக்கு அப்டேட் பண்ணுறாங்க அடுத்தடுத்த விஷயத்தில். ஸோ இதை குளோபல் மார்க்கெட்டுக்கு அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பட் குளோபல் மார்க்கெட்டில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதோட காம்படிட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் டஃப்பான விஷயம்தான். நீங்கள் இந்த பேட்டரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.